ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க அருமையான சுவையில் முட்டை மிட்டாய் தாங்க ஈஸி மெத்தடில் பக்குவமாக செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போய் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களே டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபினா இந்த ரெசிபி தாங்க. இதுக்கு மெயினாக தேவையான ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து மில்க் கோவா. இந்த கோவா வந்து அன்ஸ்வீட்டட் எடுத்துக்கணுங்க. இந்த கோவா வந்து நான் வந்து ரெடிமேடாக வாங்கினேன். நீங்கள் வந்து பாலில் செய்யணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஆனால் 1 லிட்டர் பால், திக்கான பால் எடுத்து செஞ்சுக்கிறலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவில் கொஞ்சோன்னு 1 பிஞ்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காயில் 3 எடுத்துக்கணும். பெருசாக இருந்தால் 3, சிறுசாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. சுகரில் வந்து 200 கிராம் எடுத்துக்கணுங்க. பவுடர் சுகராக தான் எடுத்துக்கணும். இதை நம்ம எடுத்து அரைச்சிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் 50 கிராமும் 6 முட்டைங்க. இப்போ இந்த பாதாம் பருப்பை வந்து நம்ம 5 நிமிஷத்துக்கு வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் நம்ம கை வச்சா நல்லா வந்து சுடுறது மாதிரி வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் ஒன்று விடாமல் தோல் நீக்கி வச்சுக்கிறணுங்க. தோல் நீக்கி இப்போ எல்லாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தோல் நீக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம செய்ய போகிறோம் சுகருங்க. இந்த சுகர் வந்து நான் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே எடுத்திருக்கேன். 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப தித்திப்பாக வேணாம் அப்படின்ட்டு. சுகரோட நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா நம்மளுக்கு வாசமனமாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சுகர் பவுடரை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே இதில் 50 பீஸ் பாதாம் வருது. எனக்கு கரெக்டாக 50 கிராமுக்கு 50 பீஸ் பாதாம் இருந்துச்சு. ஒரு பாதாம் வந்து 1 கிராம் அளவில் இருந்துச்சு. அதில் 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி அடித்து இந்த மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நம்ம ஒரு பேனில் எடுத்து போட்டுக்குருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மில்க்கு கோவா, ஸ்வீட் இல்லாத மில்க்கு கோவா எடுத்து அதை வந்து நான் வந்து நம்ம ஸ்மூத்தி பதம் வர்றதுக்காண்டி மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு அடி அடித்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு முட்டையிலேருந்து இன்னொரு முட்டை அப்படின்ட்டு ஒரு மொத்தமே 6 முட்டையை போட்டு கலக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு முட்டையாக போட்டு நல்லா கிளறிக்கிறணும். இதில் பல பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறீங்கன்னா, சுகர் வந்து எங்களுக்கு தித்திப்பாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்க. சுகர் வந்து தித்திப்பாக இருக்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகரை வந்து அளந்துட்டு 200 கிராம் அளந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அடைங்க. மிக்சியில் அடைஞ்சு அந்த பவுடர் சுகரை நீங்கள் 200 கிராம் வந்து அளக்காதீங்க. அந்த மாதிரி செஞ்சால் தித்திப்பாக இருக்கிறத தவிர்த்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். சுகரை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா திகட்டிடும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் தாங்க, நெய், கோவா, அப்புறம் வந்து சுகர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு முட்டையாக நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு மிக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்குங்க. அப்படியே வாயில் வச்சா கரையக்கூடியது ரொம்பவே ஸ்மூத்தாக மெதுவாக உள்ள ஸ்வீட்னா இந்த முட்டை மிட்டாய் ஸ்வீட் தாங்க. இது வந்து முஸ்லீம்களில் ரொம்பவே அடிக்கடிக்கா செய்யக்கூடியது ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் கூட. இப்போ 1 பை 1 நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி நான் மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கொருக்கா எங்கள் பெருநாளோ இல்லை எதுவும் ஃபங்க்ஷன்னா இந்த முட்டை மிட்டாய் நாங்கள் அடிக்கொருக்கா செய்வோம். இது வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட் கூட, ட்ரெடிஷ்னல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சா கரையக்கூடியது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணுங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நான் வந்து கலருக்காண்டி நான் இந்த குங்குமப்பூ சேர்க்குறேன். இந்த முட்டை மிட்டாய்ண்டாலே இந்த ஷஃப்ரானோட டேஸ்ட்டு லைட்டாக வரணுங்க. அப்போ தான் வந்து இது சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சஃப்ரான் வந்து முக்கியம். இப்போ எல்லாம் சஃப்ரானோட எசன்ஸ் சேர்க்குறாங்க. அதை விட நீங்கள் ஒரிஜினல் சஃப்ரான் வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மிட்டாய்ண்டாலே சஃப்ரான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 10 மினிட்ஸுக்கு 170 டிகிரியில் நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறேன். மேராடு கீராடும். இப்போ நீங்கள் சட்டியோ இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கை விடாமங்க லோ ஃப்ளேமில் வச்சு கை
கை விடாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே வரணும், இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த பேனில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதை வந்து நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கங்க. நெய் தடவினா வாசமனமாக இருக்கும். இந்த மிட்டாய்க்கு நெய் வந்து கூட போயிடக்கூடாதுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவு எல்லாம் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போயே நீங்கள் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் போய் இல்லை நம்ம விழுப்புரத்தில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மிட்டாய் ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடுவோம். இன்னும் வந்து 10 நிமிஷம் முடியலை. கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் இது வந்து கெட்டிப்பட்டுருச்சுன்னா உங்களோட பாத்திரத்தை பொறுத்து 6லேருந்து 7 நிமிஷத்துக்கே லைட்டாக வந்து திக்னஸ் ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த பதம் வர்றப்ப நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இந்த பதம் வந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள், ஊற்றுறப்ப இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிட்டாய் ஸ்மூத்தாக கரெக்டாக சூப்பராக வரும். இந்த மிட்டாய்க்கு நீங்கள் மேலே வந்து கார்னிஷ் பண்ண நீங்கள் நட்ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே நட்ஸ் எனக்கு வேணான்னா அப்படியே நீங்கள் வச்சு பேக் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக ஒரு தட்டு வந்து அந்த மேலே வலிச்சு வச்சல, அதனால ஈவனாக இருக்கிறக்காண்டி லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கிறேங்க. தட்டிட்டு நம்ம வந்து இப்போ 2 ராடையும் ஆன் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிட்டு 170 டிகிரியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் 35லேருந்து 40 மினிட்ஸ் வச்சேங்க. இந்த மிட்டாய் எப்போவுமே ஸ்லோவாக லேட்டாக தாங்க குக் ஆகும். அதனால் இது குக் ஆகலையோ அப்படிலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம். நீங்கள் வந்து ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். மிட்டாய்னாலே லைட்டாக மேலே ப்ரௌனிஷ் வர்றதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் நெய்யை வந்து அங்கங்கே இப்படியே லைட்டாக கொஞ்சோன்னு போட்டுட்டு அப்புறம் நம்ம மைக்ரோவன்னு இல்லை ஓடிஜியில் வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸுக்கு நான் வைக்கிறேங்க. இப்போ வந்து உங்களுக்கு குக்கர் இல்லை பேன்னா நீங்கள் வந்து கீழே வந்து லைட்டாக வந்து ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸில் இப்படி தாங்க பேக் ஆகிருக்கு. கொஞ்சம் மேலே உப்பி வந்திருக்கு. அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் கூட வைக்கிறேங்க. இப்போ உங்களோட ஃப்ளாட்டாக நீங்கள் பேன் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நான் வந்து கொஞ்சம் அகலமான பேன் வச்சுருக்கனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பேக்கிங் ட்ரேயை பொறுத்து கூடும் குறையுங்க. எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கூடவே வந்திருக்கு. ஆனால் இப்போ டூத் பிக் வச்சு நான் வந்து குத்தி பார்த்தேன். எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு, ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மிட்டாய். உங்களுக்கு இதே மாதிரி மிட்டாய் செய்ய சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு உங்கள் வீடு தேடி டெலிவரி கொண்டாந்து கொடுக்குறேன். அஃபர்டபுள் ரேஞ்சில் செம்ம சூப்பராக குவான்டிட்டி எல்லாம் தரமாக செஞ்சு கொடுக்குறேன். எப்போவுமே மிட்டாய் செஞ்சு முடித்து ரெஸ்ட்டு விட்டுட்டு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு 1 ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் டேஸ்ட்டு, அப்புறம் சஃப்ரான் டேஸ்ட் என்ன, கீயோட மனம் என்ன, சுகர் எல்லாம் கரெக்டாக அளவாக சூப்பராக வாயில் வச்சா கரையிற மாதிரி நாக்கில் சுவை நிற்கிற மாதிரி அருமையான மிட்டாய்ங்க. என்னுடைய சன்னு, எங்கள் டேடி எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த மிட்டாய் ஸ்வீட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்சு நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இந்த வீடியோ கேட்டிங்க. அவங்களுக்காண்டி நான் போட்டிருக்கேங்க. சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களால் செய்ய முடியாட்டி என்கிட்ட ஆர்டர் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு விடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.